ஹலோ வணக்கம் காய்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்டா, நான் இப்போ எங்கள் ஊரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதாவது குளம் ரொம்ப உடைஞ்சிருக்கான், அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். அது உண்மைக்கும் எங்கட ஊரில் நாங்கள் போகிற இடம் வந்து பழையவாடிக்கு தான் போகிறோம். அதாவது புளியங்குளம் பழையவாடிக்கு போயிட்டு அங்கே நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஓகே பாய். அங்கே சந்திப்போம், பழையவாடியில் சந்திப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் எடுத்து நிற்கிறோம்டா பழையவாடி போகிற ரோட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் வந்து பழையவாடி போகிற ரோட். உங்களுக்கு போகும்போது ரோட்டை பார்ப்பீங்க. இதான் வந்து பழையவாடி ஃபுல் என்ட்ரன்ஸ். முன்னுக்கு வந்து சரியான இதுக்குள்ள தண்ணி பாஞ்சு இடம் ஃபுல்லாக சரியான மோசமாக இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து மண் அடிச்சும் வந்து இன்னும் சரியான மோசமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், நிலைமையை சரியான மோசமாக இருக்குது. நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். வந்து கொண்டு இருக்காங்க இந்த எங்களை வந்து பின்னுக்கு வந்து கொண்டு இருக்காங்க. நாங்கள் போய் பார்ப்போம் என்ன எல்லாமே. இதான் வந்து எப்படியும் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டித்வா புயல்னால தண்ணி போயிட்டு சரியா இந்த ரோட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ரோட்டுன்ற ஒரு பெரிய துண்டையே காணோம், எல்லாம் வந்து அடிச்சிட்டு போயிட்டு. இதில் இந்த சாமான் உண்டையும் காணோம், எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு. ரோட்டுன்ற நிலைமையை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பழையவாடி கிராமத்துக்கு நீங்கள் வருவீங்களா இருந்தால் கணக்க கோயிலை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இதில் இருக்கிற கோயில் வந்து தண்டு மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அது இந்த மரம் ஒன்று வளர்ந்துருக்கு பாருங்கள், அது நல்லா இருக்குது. இது வந்து வீரபத்திரர் கோயில். ஏதோ இதுக்குள்ளே வந்து இந்த ரோட்டு எதுன்னா வந்து நாகதம்பிரான் கோயில் ஒன்று இருக்குது. இதில் ஒரு ஃபேமஸான பழையவாடியிலேயே ஒரு ஃபேமஸான கோயில்னு சொல்லுவாங்க, நாகதம்பிரான் கோயில். இதுக்கு வந்து வேறு இடத்துல இருந்தெல்லாம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி அந்தந்த இடத்துல இருந்தெல்லாம் இங்கே வரவே. இது வந்து ஒரு ஏன் இப்படி வர வேண்டாம், அந்த வாக்கு சொல்கிற குறி சொல்கிற விஷயம் இருக்குது தானே, அந்த விடயம் வந்து இங்கே வந்து சிறப்பாக இருக்கிறதால இங்கே வந்து அதிக மக்கள் வந்து வழிபட்டு போகிறவை. உண்மைக்கும் ஒரு பழையவாடி ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த கோயில் ஒரு அடிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா. இந்த ரோட்டை பார்க்க எங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுண்டா, அந்த சோதனை மேல் சோதனை என்று பாட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. பள்ளத்துக்களால் போகவே முடியாமல் இருக்குது. சரி, ரோட்டு சரியான மோசமாக இருக்குது. ஏன்னா தண்ணி அரிச்சு ஓடின இடம் தானே இது, வந்து குளத்துக்கு பக்கத்தில் வானோட சேர்ந்த இடம் தானே இது. அப்போ தண்ணி அரிச்சு ஓடி இந்த இடமே போக முடியாமல் கிடக்கு. பைக்கெல்லாம் ஆடுது சரியா, எல்லாம் பள்ளம் குழியுமாக கிடக்குது. அந்த அதில் வான் வந்துட்டு பாருங்கள். இதெல்லாம் முதல்ல சரியாக தண்ணி ஓடினது, இப்போ தண்ணி குறைஞ்சிட்டு, மழை இப்போ குறைஞ்சிட்டு தானே, அதனால் வந்து தண்ணி குறைஞ்சிட்டு முதல்ல எல்லாம் மங்கள இடம் எல்லாம் அவலத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போனது. இப்போ வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு. பைக்கை விட்டுட்டு போயிட்டு பார்ப்போம் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரிண்டு. உள்ளுக்குள்ளே தண்ணி மேலே மட்டமாக தான் இருக்குன்னு சொன்னால் அது நம்மளோட அகல் இறங்கி போய் பார்க்குறாங்க எப்படி இருக்காண்டு. ஐபோன் இருக்க மட்டுமா ஆரம்பத்தில் ஐபோன் வச்சுருந்தீங்க, இப்போ எப்படியோ ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் உங்களோட ஃபேஸ் வந்து ப்ரொல்லாக இருக்குது. மாடு மேய்க்கிறாங்க. மாடு பழையவாடி என்னதுக்கு ஃபேமஸ்ன்னா மாடு மேய்க்கிறதுக்கு. இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்து இந்த பழையவாடியில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இதில் ஒரு 500 மாட்டை பார்க்கலாம். எண்ணி பாருங்க, 500 மாடு இருக்கும். இங்கேருந்து அங்கே மட்டும் வந்து இருக்குது. 500 மாட்டை பார்க்கலாம். மிச்ச 500 வந்து நீங்கள் பழையவாடிக்கு வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து குளக்கட்டுக்கு மேலே நிற்கிறோம். அந்த கீழே வந்து மாடு எல்லாம் மேய்க்கிறது கூட்டி கொண்டு போகிறாங்க. இங்கே வந்து பழையவாடியில் வந்து கணக்க மாடுகள் வளர்க்குறாங்க. ஏனென்றால் வந்து ஒரு பழையவாடி வந்து இந்த மேய்ச்சல் தரையெல்லாம் அதிகமாக இருக்கிற இடம் தானே, அதனால் வந்து மாடு மேய்க்கிறது, அந்த இதுகள் மேய்க்கிறதுக்கு வந்து கால்நடைகளை மேய்க்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு இலகுவான இடம்னு சொல்லலாம். ரெண்டா மாடு அடிபடுறதுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் சரியான குறைவாக இருக்கும். மாடு வந்து நல்லா வளர்க்கலாம். அதனால் வந்து ஒரு பழையவாடி வந்து ஒரு உண்மைக்கும் ஒரு சேஃபான இடம்னு சொல்லலாம்.
இது வந்து கலிங்கல் இருக்குது தானே, கலிங்கல்ல இருந்து ஒரு 100 மீட்டர் கிட்ட அதுக்குள்ள வேறம்னு நினைக்கிறேன். இந்த இதில் இருக்கிற குளக்கட்டு இது வந்து வெள்ளம் ஏற்பட்ட தானே, அப்போக்கில் வந்து தண்ணியை நிரம்பி போயிருந்தது. அதனால் வந்து அந்த கூட அரிப்புக்குள்ளாகி இருக்குது, குளக்கட்டு அரிப்புக்குள்ளாகி வந்து இந்த நிலைமை வந்துருக்குது. இந்த நிலைமை வந்து தொடர்ந்து இருந்தால் இந்த குளக்கட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கணக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த அங்காளையெல்லாம் பகுதிகளில் வந்து இந்த மண் சாக்கி இருக்குது தானே, அது வந்து போட்டதால் வந்து இந்த குளக்கட்டை உடைக்காமல் வந்து பாதுகாத்துருக்காங்க. காய்ஸ் இப்போ எங்கே நிற்கிறோம்னா நாங்கள் பழையவாடி குளத்துக்கு வந்திருக்கோம். உண்மைக்கும் வந்து வேறு லெவல் அழகாக இருக்குது. சுற்றி பார்த்தா முதல்ல வந்து முன்னுக்கு வந்து வான் பாய்ஞ்சது. இப்போ வந்து வான் பாய்கிறது வந்து சரியான குறைவாக இருக்குது. வந்து இப்போ மழை குறைவாக இருக்கிறதால வான் பாய்கிறது குறைஞ்சிருக்குது. கொஞ்சம் முன்னுக்கு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த 2 பேர் குளிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க உள்ளுக்குள்ள. எவ்வளோ தாழ்பாண்டு பாருங்க. தெரியுதா? தெரியுது நல்லா தெரியுது. குளிங்க. அப்படி எதுவும் தெரியுதா? தெரியுது. இவருக்கு சிக்ஸ் பேக் ஆம்ஸ் ஒன்றும் இல்லை, சும்மா காட்டிக்கொள்றது ட்ரை பண்ணுறாரு இவர். ஏதோ நான் குளத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த இடத்த பார்த்துனாங்க. இல்லை முன்பள்ளி மற்றும் இந்த பொதுநோக்கு மண்டபம் எல்லாம் இதில் இருக்குது. இந்த அங்கே பொதுநோக்கு மண்டபம் ஜிஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடம் வந்து சரியான அந்த குப்பைகளாக இருக்குது. இந்த பத்தையெல்லாம் வளர்ந்து போயிருக்குது. அரசாங்கத்தால் வந்து இதெல்லாம் நீட் பண்ணுவாங்கன்னு பார்த்து கொண்டு வந்து சரிப்பட்டு வராது. இதில் வந்து மக்கள் இணைஞ்சிருந்தாலும் வந்து இந்த இடத்த வந்து நீட் பண்ணால் நல்லாயிருக்கும். பாய் காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.